ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு செஞ்சுருக்கேன் பாருங்கள். காலிஃப்ளவர் இருந்துச்சுங்க வீட்டில். சரி, குருமா வைக்கலான்னு செஞ்சுருக்கேங்க. டக்குன்னு நம்ம மட்டனோ சிக்கனோ சாப்பிட்ணும் சப்பாத்தி செஞ்சு அப்படின்னு யோசிக்கிறவங்க வீட்டில் இருக்கிற காலிஃப்ளவரை வச்சு கூட நம்ம அந்த மட்டன் சிக்கன் குருமா டேஸ்ட்டில் செஞ்சுக்கலாம். இதுக்கு என்னென்ன மசாலா அப்படின்னா, இதுக்கு கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு ஸ்பூனு சோம்பு, 3-4 லவங்கம், ஒரு துண்டு பட்டை வச்சுங்க. இது தனியாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, இது 3 ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிங்க. நான் கொத்தமல்லி சேர்ப்பேன் குருமா எது வச்சாலும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அது ஆப்ஷன் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வச்சுங்க, இல்லைன்னா இல்லை. ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு இதை தனியாக அரைச்சி வச்சுங்க. அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்து போட்டு ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறம் அது வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறமேட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவரை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்குங்க, மஞ்சள் தூள் போட்டு. கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் தக்காளி அரைச்சி வச்சுருக்கீங்க அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு அதை அப்படியே ஒரு கிளறிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க. ஆனால் இதில் நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, இது நீத்துக்கும். திட்டமாக தண்ணி ஊற்றி பாருங்கள். இந்த கிரேவி பதத்துக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு சப்பாத்திக்கோ தோசைக்கோ சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஓகேவா? இது வந்ததுக்கப்புறம் நல்லா கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் மல்லி இலை தூவி இறக்கிங்க. இதுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, சப்பாத்தி செஞ்சுருக்கேங்க. பாருங்கள், சப்பாத்தி நல்லா மாவு ஒரு 1/2 hour ஊற வைங்க. கோதுமை சப்பாத்தி தான் இருந்தாலுமே ஒரு 1/2 hour ஊற வைங்க. அப்போ தான் நல்லா உங்களுக்கு எண்ணெய் கம்மி. ஒரு சிலர் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றினா சப்பாத்தி ஸ்மூத்தாக வரும்னு நினைப்பாங்க. அது இல்லை, ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நல்லா லேயராக எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. இதாங்க இன்றைக்கி காலிஃப்ளவர் குருமா. அதுக்கப்புறமேட்டு சப்பாத்தி இதாங்க செஞ்சுருக்கேன். நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த மசாலா வச்சு இதே டேஸ்ட்டில் நீங்கள் காலிஃப்ளவர் குருமா செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஒவ்வொருத்தரோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, பாய்.